பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 59 அதிகாரம் 19வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. உன்னதமான தேவன் மீட்பர் நம்மோடு கூட இருந்து சொல்லுகிற அருமையான வார்த்தை பாருங்க. வெள்ளம் போல சாத்தான் அவன் வருவான். வெள்ளம் எப்படி வரும் அப்படின்னா கரை புரண்டு வரும். அப்போ ஒரு வெள்ளம் வந்தா எப்படின்னா அது ஸ்டாப் ஆகாது, அது அப்படி அடிச்சுக்கிட்டு அது வழியில இருக்கிறது எல்லாத்தையும் வாரி கண்டு போயிடும். அதே மாதிரிதான் வசனம் சொல்கிறது, வெள்ளம் போல சத்ரு வருகிறான். அவன் எப்படி வருகிறான்னா அவன் சிதறடிக்கிறவனாக வருகிறான், பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக அவன் வருகிறான். அவனை குறித்து விதமாக வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அவனுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, ரொம்ப ஸ்பெஷலா பவுல் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்னா, நமக்கு போராட்டம் இந்த உலகத்துல இருக்கு. எபேசியர் 6:12 வசனம் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு இந்த உலகத்துல போராட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கும்படியாக தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால நீங்கள் சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் நமக்கு பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது எதிர்த்து நிற்க சகலத்தையும் அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் அதிகாரத்தையும் கொடுப்பார் என்று அவர் விதமாய் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. யாத்ராகமத்துல நம்ம அருமையான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களை மோசையை கொண்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அவர்கள் வழி நடந்து கால்நடையாய் போய் கொண்டிருக்கும் போது அனுப்பின அந்த பார்வோன் பின்பதாகவே வருகிறான். அவர்களை பிடிக்க வேண்டும் என்று வெள்ளம் போல திரண்டு வருவது போல அவன் அநேக ரதங்களோடு கூட இவர்களை பிடிக்க வேண்டும் என்று ஓடி வருகிறான். ஆனா தேவாதி தேவன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாய் அவர்களோடு கூட இருந்தார். அருமையா அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். அது மாத்திரம் இல்ல, நீங்கள் சும்மா இருங்கள் என்று. யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் வெள்ளம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, பிரச்சனை பெருசா வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே கர்த்தர் சொல்லுகிறாரு, இதுக்கப்புறம் நீ யுத்தம் பண்ணாத, இதுக்கப்புறம் நான் தான் யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல மோசே முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் முழு ஜனத்தையும் அமைதியாக இருக்க சொல்லி சும்மா இருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் 19வது வசனத்துல, முன்னதாக சென்ற தூதர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக வந்தார்கள். பின்பதாக பாதுகாப்புக்கு முன்னாடி மோசே இருக்கிறார், நடுவுல ஜனங்க இருக்காங்க, பின்பதாக தூதர்கள் இருக்கிறாங்க. இவ்விதமாய் அந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. பார்வோனோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான பிள்ளைகளை, இந்த வேளையில சோர்ந்து போகாதீங்க. வெள்ளம் போல வந்துருச்சா, உன்னால இந்த விஷயத்தை மேற்கொள்ள முடியலையா, ஆண்டவர் இவ்வளவு நாள் நான் ஃபைட் பண்ணேன், இவ்வளவு நாள் நான் போராடினேன், இவ்வளவு நாள் நான் நின்று ஆண்டவரே, ஆனா இதுக்கப்புறம் என்னால இதுல டிராவல் பண்ண முடியல, எனக்கு இதுக்கப்புறம் பயம் வருது ஆண்டவரே, நான் தோத்துருவேன்னு பயப்படுறேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அவர் சொல்லுகிறார், வெள்ளம் போல சத்துரு வரும்போது நான் உனக்கு கொடியேற்றுவேன். ஆவியானவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உனக்காக, உன் வீட்டுக்காக கொடியேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். இதுதான் பவுல் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு. பவுல் விதமாய் எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்துல சொல்லுகிறார், நமக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் எப்பேற்பட்டதுன்னா பிசாசுனுடைய தந்திரங்களோடும் நமக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு என்று. ஆமே, அந்த போராட்டத்துக்கு நீ ரெடி ஆகுங்க, நீ தயாரா இருங்க என்று பவுல் விதமாய் சொல்லுவார். ஏன்னா ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றும் ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுத்து நடத்துகிறார். சாதாரண காரியம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. தேவனே இறங்கி நமக்காக யுத்தம் பண்றார்னா அது பெரிய விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சமாதானத்தோடு கடந்து போங்க. வெள்ளத்தை கண்டு பயப்படாதீங்க, பிசாசுடைய போராட்டங்களை கண்டு பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பெரிய ஜெயத்தை நீங்கள் எடுப்பீர்கள். ஆமென். இந்த நேரத்திலும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, வியாதியோடு பலவீனத்தோடு பிசாசினுடைய தாக்கத்தினால் தாக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஆண்டவரே, இந்த வேளையில ஒவ்வொரு சரீரத்துக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, பிசாசானவன் ஆண்டவர் கொடுக்கிற அந்த மன உளைச்சல்களையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். உள்ளும் புறம் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்வதாக. பலவீனமான கிரியைகள் ஆண்டவரே, பலவீனமான ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நீர் எடுத்து போடுங்க. சரீரத்தை பலப்படுத்துங்க, சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பத்துக்குள்ள ஆண்டவரை பரிசுத்த ஆவியான நீர் அசைவாடும். வீட்டின் பொருளையும் ஆண்டவரை மனுஷர்களையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரை, இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். நீரே இவர்களுக்கு துணையும் ஆறுதலுமா இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.